வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நீலகிரி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயக்குமார் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக காஃபி ஹவுஸ் மற்றும் சேரிங் கிராஸ் பகுதிகளில் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக அக்கட்சி கொடிகளை போலீசார் அகற்றினர். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் அனீஷ். வணக்கம் அனீஷ், என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி நாம் தமிழர் கட்சி கொடிகளை உடைத்தெறிந்து அகற்றிய காவல்துறையினால் உதகையில் தற்பொழுது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்ட நாடாளுமன்ற தேர்தலையொட்டி இன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர் ஜெயக்குமார் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். காஃபி ஹவுஸ் சதுக்கத்திலிருந்து பேரணியாக 500க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வேட்பாளர் மனு வழங்க உள்ளார். இந்த நிலையில் காஃபி ஹவுஸ் மற்றும் சேரிங்காஸ் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக 100க்கும் மேற்பட்ட கொடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இவைகள் அனைத்தும் அனுமதியின்றி வைக்கப்பட்டதாக கூறி காவல்துறையினர் தொடர்ந்து கொடிகளை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மேலும் பறக்கும் படையினர் நாம் தமிழர் கட்சி ஊர்வலமாக வரக்கூடிய அனைத்து பகுதிகளிலுமே சென்று அவர்களுடைய கொடிகளை அகற்றி வருகின்றனர். இதனால் நாம் தமிழர் கட்சிக்கும் பறக்கும் படையினர்களுக்கும் தற்பொழுது ஒரு மோதல் சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இதனால் உதகையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனிமொழி, தகவல்களுக்கு நன்றி அனீஷ். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.